ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ரேடர்ஸ் இன் சேனல்லேருந்து போனா பாஸ்கர் பேசுகிறேன். நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் நமக்கு எப்படி போச்சு, இன்றைக்கி எந்தெந்த இண்டெக்ஸ் நல்லா போச்சு, அது அடுத்த நாளைக்கு மார்க்கெட் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றின ஒரு சின்ன ஐடியா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நமக்கு மார்க்கெட் எந்த இண்டெக்ஸ் இன்றைக்கி நல்லா போச்சு அப்படின்றத நம்ம பார்த்துறோம். நான் ஆல்ரெடி நம்ம இன்ட்ராடேல எப்படி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது, மினிமம் 1000 ருபீஸ்லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். நான் சும்மா 1 லேக்குன்னு மட்டும் நான் போட்டிருக்கேன். அதுக்கு மேலேயும் நம்ம பண்ணிக்கலாம். அதை பண்ணுறதெல்லாம் இன்ட்ராடேல அவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுலாம் நம்மளோட டேலண்ட்டு தான், இண்டிவிஜுவல் பர்சனோட டேலண்ட்டு தான். ஆனால் ஏன்னா 1 லேக்லாம் போட்டிருக்காங்க, அவ்வளோலாம் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் கொஸ்டின் மார்க்கே வேண்டாம், தாராளமாக நம்ம பண்ணலாம். ஸோ நம்மளோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டு, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட், நம்மளோட கால்குலேஷன் ஸோ எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா அதுக்கும் மேலேயே நம்மளால் ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். ஸோ அந்த மாதிரியான அன்னைக்கு கொடுத்த அந்த வீடியோவுக்கு பார்த்தோம்னா இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தோம்னா இன்றைக்கி மார்க்கெட் ஸ்ட்ராங் பையில் போயிருக்கு. அப்படி இருந்ததில் நம்ம எப்படி இன்றைக்கி எந்த இண்டெக்ஸ் நல்லா இருந்துச்சு, எந்த கால்ஸ் நம்ம இன்றைக்கி எடுத்துருந்தால் நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்மளோட இண்டெக்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ப்ளஸில் தான் இருக்குது. நிஃப்டி, சென்செக்ஸு, பேங்க் நிஃப்டி, ஐடி இதெல்லாம் ப்ளஸில் இருக்குது. மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்மால் கேப் ஃப்ளாட்டாக இருக்குது, மிட் கேப் ஆட்டோ இதெல்லாம் மைனஸில் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த இண்டெக்ஸ் யாருமே எடுத்துக்க தேவையே இல்லை. இன்றைக்கி பேங்க் இண்டெக்ஸில் இருக்கக்கூடியது நம்ம எடுத்திருந்தாலே ஃபியூச்சரோ இல்லை ஸ்டாக்கோ ஈக்விட்டிலேயோ எதாவது எடுத்திருந்தாலே மினிமம் 10 ஷேரோ இல்லை 50 ஷேரோ 20 ஷேரோ இந்த மாதிரில நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேங்கிங்ஸ் ஸ்டாக்ஸு, ஈவன் ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸில் நம்ம என்ட்ரி ஆகிருந்தாலோ நம்ம இன்றைக்கி கன்ஃபார்மான ப்ராஃபிட்டில் தான் நம்ம இன்றைக்கி என்ட்ரியை வெளியே வந்திருக்க முடியும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் பையிங்கான மார்க்கெட்டில் தான் நமக்கு போயிருக்கு. பேங்க் நிஃப்டியை வச்சு தான் இன்றைக்கி மார்க்கெட்டே லீட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி மற்ற இண்டெக்ஸ் எதுவுமே அந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸில் இன்றைக்கி எந்த ஒரு ஸ்டாக்ஸ் எடுத்திருந்தாலும் புட் ஆப்ஷன் இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகிருக்காது, கால் ஆப்ஷன் இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகிருக்கும். தென் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் கொஞ்சம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே இன்றைக்கி இன்ட்ராடே நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்க முடியும். ஸோ நீ வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வேர்ல்டு மார்க்கெட்லாம் இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி மார்க்கெட் தான் இன்றைக்கி நல்ல சப்போர்ட். அதுக்கடுத்து ஹாங்சங் மார்க்கெட் சப்போர்ட். நிக்கி மார்க்கெட்டும் ஹாங்சங் மார்க்கெட்டும் சப்போர்ட்டிவாக இருந்தாலே நமக்கு இன்ட்ராடேக்கு சப்போர்ட்டிவான மார்க்கெட்டு தான். அது ஸ்ட்ராங் பையிங் ஒரு நல்ல ப்ளஸ் 200-300 பாயிண்ட் மேலே ப்ளஸில் இருந்தாலே நம்மளோட மார்க்கெட்டும் ஒரு சப்போர்ட்டிவான ப்ளஸ்லையே தான் இருக்கும். ஸோ அதுக்கு நமக்கு ஐடியாவாக இன்றைக்கி பேங்க் இண்டெக்ஸ் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ பேங்க் இண்டெக்ஸ் சப்போர்ட்டிவாக தான் மற்ற மெட்டல் இண்டெக்ஸ், ஆட்டோ இண்டெக்ஸ் இதெல்லாம் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆனால் எஃப்என்டோ எக்ஸ்பைரியை ஒட்டி ஒரு சில இண்டெக்ஸ் எல்லாமே நமக்கு வாலட்டிலிட்டியில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம பேங்க் இண்டெக்ஸ் சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ மார்க்கெட் என்ன தான் ஏறினாலுமே இந்த வாரம் வாலட்டிலிட்டி வாரம், எஃப்என்டோ எக்ஸ்பைரி வீக்குன்றனால கண்டிப்பான முறையில் மாறி மாறி வாலட்டிலிட்டி இருக்கும். அதில் நமக்கு எந்த இண்டெக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த இண்டெக்ஸில் நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். ஸோ இன்றைக்கி பேங்க் இண்டெக்ஸ் நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்தனால இன்றைக்கி பேங்க் இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி சப்போர்ட்டாக இருந்தது. ஸோ இன்றைக்கி ஓகே, இன்றைக்கி ஃபினிஷ் மார்க்கெட் எதுவும் முடிஞ்சிச்சு. நாளைக்கு எப்படி இருக்கும், நாளைக்கு நாளை கழிச்சு 2 நாள் மார்க்கெட் நமக்கு எப்படி இருக்கும், ஏன்னா எக்ஸ்பைரி டே வரனால. ஸோ எக்ஸ்பைரி டே வரனால நமக்கு மார்க்கெட் அகெயின் பார்த்திங்கன்னா வாலட்டிலிட்டி பேசிஸில் தான் நமக்கு இருக்கும். அது கன்ஃபார்மாக இதுதான். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் பேங்க் நிஃப்டி மட்டும் இல்லை, மற்ற எல்லா இண்டெக்ஸுமே நமக்கு மிங்கிளாகி வரனால ஸோ இண்டெக்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேசிஸில் இருக்கும். மேலே போனாலும் சரி கீழே இறங்கினாலும் வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்ட்ராங்கான பேசிஸில் தான் இருக்கும். அதாவது மொமெண்டம் ரொம்ப டைட் ரேஞ்ச் மொமெண்டத்தில் தான் இருக்கும். ஸோ மேலே ஏறினாலும் வச்சுக்கோங்களேன் மெல்ல மெல்லமாக தான் மேலே ஏறும். ஸோ கீழே இறங்கினாலும் கொஞ்சம் மெல்ல மெல்லமாக தான் கீழே இறங்கும். ஏதாச்சும் ஒரு நெகட்டிவான ஸ்ட்ராங் நியூஸ் வந்தால் தான் நம்ம லாஸ்ட் மண்டே கீழே விழுந்த மாதிரி நமக்கு கீழே விழுகும். ஆனால் இப்போதைக்கு அந்த மாதிரி நெகட்டிவ் நியூஸ் இல்லைன்னா மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு டைட் ரேஞ்ச் ஆஃப் மார்க்கெட்டில் தான் போகும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் டாப் கேண்டில் மாதிரி உங்களுக்கு மார்க்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேங்க் இண்டெக்ஸை தவிர மற்ற இண்டெக்ஸ் எல்லாமே நெகட்டிவ்ல இருந்தனால ஸோ ஸ்பின்னிங் டாப் கேண்டிலுமே இன்டிசிசிவ். ஸோ இந்த இன்டிசிசிவ் இம்பார்ட்டன்ட் தான் நமக்கு இண்டெக்ஸும் நமக்கு சொல்லுது. ஸோ அது நம்பர்ஸில் சொல்லுது, இது பார்த்தீங்கன்னா ட்ராயிங்காக சொல்லுது. ஸோ இதே தான் நாளைக்கு இருக்கும். நாளைக்கு எந்த இண்டெக்ஸ் பாசிட்டிவாக இருக்கும், எந்த இண்டெக்ஸ் மைனஸாக இருக்கும் அப்படின்ற கன்ஃபியூஷனரி ஸ்டேட்டஸில் தான் நாளைக்கு மார்க்கெட் இருக்கும், அஹெட் ஆஃப் எஃப்என்டோ எக்ஸ்பைரி. ஸோ அதை நம்ம கால்குலேஷனில் வச்சுக்க வேண்டியதுதான். ஸோ மார்க்கெட்டில் நமக்கு
பார்க்கும்போது. ஸோ இங்கேருந்து நமக்கு 13,700க்கு மேலே போயிடுச்சு. இன்னைக்கு ஹையே வந்து 13,967 ஹை போயிருக்கு. க்ளோஸிங் 13,932 தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நேத்திக்கு விட இன்னைக்கு மார்னிங் வந்து மேலே தான் நமக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ப்ளஸில் தான் நமக்கு ஓப்பன் ஆனாலுமே வச்சுக்கோங்களேன், நமக்கு லோவும் வந்து பார்த்தீங்கன்னா நேத்திக்கு லோவோட மேல் லோவில் தான் இருக்குது. ஸோ வந்து ஹை லோ அண்ட் ஹை அகெயின் ஹை அண்ட் ஹையில் இருக்குது. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து போச்சுன்னா திரும்ப 14,100ன்ற வரைக்குமே மார்க்கெட் அடுத்து போகலாம். ஸோ இந்த லோவில் இருந்து இந்த ஹை வரைக்கும் இருக்கிற வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 12,790 இதுக்கான இந்த கேண்டிலுக்கான லோ. இந்த டிராகன் ஃப்ளை கேண்டிலுக்கான ஹை வந்து பார்த்தோம்னா 13,700, கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சுக்குள்ளே 1000 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதே போலயே தான் இந்த லோலேருந்து நம்மளுக்கு 1000 பாயிண்ட்ஸ் கேப் கிடைக்கலாம், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. 13,131 லோ, அடுத்து அதே ஹை கொடுத்தீங்கன்னா 14,131. எக்ஸாக்டெல்லாம் நம்ம கால்குலேஷன் வச்சுக்கிற முடியாது. 14,100, 14,150 இவ்வளோதான் ரேஞ்சு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே மற்ற இண்டெக்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணதோ அந்த சப்போர்ட்டில் தான் டைட் ரேஞ்சில் தான் நமக்கு மூவ் ஆகும். இதே இது நம்ம பேங்க் நிஃப்டி நம்ம பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டிக்கு இன்னும் வந்து இயர் ஹை வந்து டச் ஆகலை. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா லோ வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டிவ் லோவில் எடுத்திருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குச்சி மாதிரி ஸ்பைக் மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ பேஸே வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இன்னைக்கு ஃபினான்சியல் மார்க்கெட்டே வந்து நல்ல ஸ்ட்ராங்கான இதில் போயிருக்கனால அகெயின் நாளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் நிஃப்டி வந்து பாசிட்டிவ் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுவும் ட்ரிக்கி பாயிண்ட் வெனஸ்டே ஆனால் மார்க்கெட் பாசிட்டிவில் போகும். ஆனால் இத்தனை நாள் மார்க்கெட்டில் மண்டே அண்ட் டியூஸ்டே 2 நாள் மைனஸில் இருந்துச்சு, வெனஸ்டே மார்க்கெட் பாசிட்டிவில் போச்சு. ஆனால் இன்றைக்கி மண்டே அண்ட் டியூஸ்டே மார்க்கெட் ரெண்டுமே பாசிட்டிவில் இருக்குது. வெனஸ்டே மார்க்கெட்டும் வந்து பாசிட்டிவாக இருக்குமான்றது ட்ரிக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் F1 எக்ஸ்பைரியை ஒட்டி கீழேயும் இறங்கலாம். அப்படி இறங்கிச்சுன்னா இன்னைக்கான சப்போர்ட் வந்து பார்த்தோம்னா வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் 31,002. இது வந்து வெரி வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு கீழே வந்து ஸ்பைக்காக எதுவுமே இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்கான லோவாக போட்டு இது மேலே ஏறி இருக்கனால 31,000 இப்போதைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு மேலே வந்து போகலாம். ஸோ இன்னைக்கான ஹை வந்து பார்த்தீங்கன்னா 31,359 தான். ஸோ இந்த லோவில் வந்து 350 பாயிண்ட் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து போச்சுன்னா அந்த 32,000 லெவலுக்கு மேலே போகலாம். மேலே போயிட்டு நமக்கு இது பண்ணலாம். சப்போஸ் வொலட்டிலிட்டியில் 31,000 கிட்ட வந்துச்சுன்னா ஒரு பையிங் கெடுங்க. அதுக்கு கீழே நின்று ட்ரேட் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ட்ரி ஆகுங்க. அது கண்டிப்பான முறையில் அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ரேஞ்சு இந்த 2 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டியது. ஸோ எக்ஸ்பைரி ஓட்டி இருக்கிறனால எந்த ஸ்டாக்கு எப்படி போகுன்றது ஸ்பெசிஃபிக்காக நம்மளால் எடுக்கவே முடியாது. ஏன்னா லோவில் இருந்துச்சுன்னா அது இல்லாமல் ரோல் ஓவர்ன்றதுக்காக வேண்டி ஹை மொமெண்டத்தில் போகும், ஃபாஸ்ட் இதில் போகும், இல்லைன்னா ஹையில் இருக்கிறது ஃபுல்லாகவே நல்ல லோவுக்கு கிடைக்கும். அந்த வொலட்டிலிட்டி ரேஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் இந்த ரேஞ்சில் கூட உங்களுக்கு ஒரு மூவிங் இருக்க தான் செய்யும். ஏன்னா செல் ஆஃபும் நிறையா இருக்கும், ஷார்ட் கவரிங் நிறையா இருக்கிறதுனால இந்த 2 நாளைக்கான ஸ்டாக் மொமெண்டம் ஃபுல்லாமே ஹையாகவே தான் இருக்கும். ஸோ வந்து ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் காசியஸான ஸ்டாப் லாஸாக போட்டுக்கிறணும். எடுக்கிறவங்க எல்லாமே டிசம்பர் மந்த் கான்ட்ராக்டை விட்டுட்டு ஜான்வரி மந்த் கான்ட்ராக்ட் எடுத்துக்கோங்க. நாளையிலேருந்து எடுக்கிறவங்க எல்லாருமே அப்படியே புட்டு கால் எடுத்தாலுமே நெக்ஸ்ட் மந்த்துக்கு எடுத்துக்கலாம். இது வந்து டெலிவரியில் வாங்குறவங்க வெயிட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அந்த லோ கிடைச்சுன்னா தாராளமாக பிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பேங்க் இண்டெக்ஸ் வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. 31,000 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா எந்த இண்டெக்ஸ் சப்போர்ட் பண்ணுதோ அந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் நிஃப்டி வந்து நாளைக்கு போகும். ஸோ நிஃப்டி ஃபியூச்சர் இன்ட்ராடே பண்ணுறவங்களோ இல்லை ஸ்டாக் வைஸ் இன்ட்ராடே பண்ணுறவங்களோ எந்த இண்டெக்ஸ் சப்போர்ட்டிவாக இருக்கோ அந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதான் நம்ம நாளைக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு பார்க்க வேண்டிய சிம்பிள் கீ பாயிண்ட்ஸு. ஓகே, நான் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். அப்படி இருந்ததுன்னா என்னோட வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.